கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 யோவான் 4:20. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமேன். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்றும் தேவன் மீதும் சபை மீதும் அதிக பக்தி வைராக்கியம் உடையவர்கள் தான். தேவனுக்காகவும் தமது சபைக்காகவும் சபை போதகருக்காகவும் எதையுமே செய்வார்கள். ஆனால் இவர்கள் சக மனிதர்களோடு விரும்ப மாட்டார்கள், அவர்களோடு ஐக்கியமாக மாட்டார்கள். அவர்களை பற்றி பேசினாலே வயிறு பற்றி எரியுது என்பார்கள். சபையில் இவர்கள் உள்ளம் உருகி பாடுவார்கள், ஜெபிப்பார்கள். சபை ஊழியர்கள் சொன்னால் தட்டாமல் எதையுமே செய்வார்கள், கூட்டுவார்கள், துடைப்பார்கள், பாத்திரம் கூட கழுவுவார்கள், எது வேணாலும் செய்வார்கள். வீட்டிலே ஒரு வேலையும் கூட செய்ய மாட்டார்கள். குடும்பத்தில் உள்ள அநேகரிடம் சண்டை போட்டு குடும்பத்தாரை எதிரி போல கருதுவார்கள். இது உண்மையான ஆன்மீகம் அல்ல. தேவனை நேசிப்பது என்பது தான் கண்ட சக மனிதர்களையும் நேசிப்பது ஆகும். இவ்வுலகில் வாழும் நாம் அக்கம் பக்கம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அலுவலக உடன் ஊழியர்களையும் மதித்து அன்பு கூர்ந்து சமாதானமாக வாழ பழக்குவிப்பதே ஒரு நல்ல ஆன்மீகம். இப்படி ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தி ஊக்குவித்து ஆன்மீகம் வழிபாடுகள், பக்தி போன்ற போலியான விசுவாசங்கள், நம்பிக்கை யாவுமே வீணான ஒரு ஆன்மீகம். நாம் தேவனை விசுவாசிப்பதும், தினமும் ஜெபிப்பதும், உபாசிப்பதும், தினமும் வேதம் வாசிப்பதும், தேவனை ஆராதிப்பது, இவைகள் மூலமாக கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மில் வளர வேண்டும் என்பதற்காக. அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பிறரோடு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்வதற்குத்தான் இப்படிப்பட்ட ஆன்மீகம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆபிரகாமின் எண்ணங்களும் சாராளின் எண்ணங்களும் நினைவுகளும் யோசனைகளும் இசைந்து போகவே இல்லைதான். ஆனாலும் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற தன் சுயநலம் பாராமல் சாராளுடன் இசைந்து வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்த முயற்சி செய்தான் ஆபிரகாம். நாமும் அதுபோல ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து தேவனை மட்டும் பிரியப்படுத்த வேண்டும். ஆமேன். God bless you.